ஆனா ஏட்டுடி பிசிடாக் நண்டா பாலிடாக்டிக்ஸ் யார் ரிலீஜியஸ ஃபர்ஸ்ட் பரப்புனாங்கன்றத அவர் ஏன் பேசல? ஆனா இப்ப அந்த 12.9% அவனுக்கு புத்திமதி சொல்றதை விட்டு இங்க வந்து புத்திமதி சொன்னா என்னது? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏட்டுடி பிசிடாக் நண்டா ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாரு? சமீப காலத்துக்கு முன்பு இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் வந்தோன்னே ஒரு 10 days பிஃபோர் ஏட்டுடி சேனல்ல நம்ம பிசிடாக் நண்டா ஐ சப்போர்ட் பாகிஸ்தானுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ வந்து ஃபால் ஆஃப் பாகிஸ்தானு மாற்றிட்டாரு. எனக்கு கழுவி கமெண்ட் போட்டனால. ஆனா ஏட்டுடி பிசிடாக் நண்டா உண்மையாலுமே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாரா? அதான் கிடையாது. ஆக்சுவலா அவரோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, அந்த வீடியோல பாகிஸ்தானோட எஜுகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் எக்கனாமி இதை பத்தி தான் பேசணுன்றது தான் அவரோட மெயின் மோட்டிவா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா மேக்ஸிமம் பார்க்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு கட்டத்துல வந்து அவர் என்ன பேசணுன்ற கண்டென்ட்டை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாட்டா பேசிட்டாரு. அதுதான் அவரோட தப்பு. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களாடா? சார், என் லைஃப்ல முதல் முறையா சாப்பிட்டியான்னு கேட்ட முதல் போலீஸ் நீங்க தான் சார். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ சார். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அது எதுக்கு சார் அக்கல்ல போட்டு அழுத்துறீங்க? நானும் உங்களை மாதிரி இருந்து வந்தவன் தான்டா. ஆனா உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்ல சார். இத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா இப்ப அந்த வீடியோவே நான் பார்க்கல. பாலிடாக்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அவரோட வீடியோ பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவர் ஒரு சில கேள்வி கேட்டிருக்கார். அது வந்து கரெக்டான கேள்வி. அதை அவர் சேனல்ல போய் பாருங்க. ஏன் பிசிடாக் இப்படி ஒரு வேலையை பார்த்தாரு? பிசிடாக்கோட ஒரிஜினல் ஃபேன்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும் பிசிடாக் நண்டா யாருன்ட்டு. பிசிஎஸ் பில்ட் பண்ணி பிசி ரிலேட்டடான கண்டென்ட்ஸை போட்டு அப்படித்தான் மேல வந்தவர் தான் பிசிடாக் நண்டா. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டி அதுக்கப்புறமேட்டு தான் கண்டென்ட்ஸ்ல சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால இப்ப வந்து ரீசெண்டா ஒரு 2-3 months பிஃபோர் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா வர கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அந்த ஒரு மாதிரி பீஸ் ரிலேட்டட் எல்லாமே வருது. அந்த மாதிரி இருக்கதான் இந்த கண்டென்ட் பேசலாம் நினைச்சாரு. பட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஓவரால் பேசிட்டாரு. இதுல எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, அவர் ஒரு கட்டத்துல வந்து சொல்லியிருப்பாரு, இப்படி டெரரிஸ்ட் அட்டாக்லாம் வந்தனால சில பேர் வந்து நீ முஸ்லீம் தானே, அதனால நீ வந்து இந்த வீட்டுல இருக்காரா அப்படின்னு சொல்லி வீட்டு ரெண்ட் எல்லாம் ரெண்டல் வீட்டுல இருந்து துரத்தி விட்ட மாதிரிலாம் சொல்றாரு. பட் இன்னும் என்னன்னா, யார் ரிலீஜியஸ ஃபர்ஸ்ட் பரப்புனாங்கன்றத அவர் ஏன் பேசல? எக்ஸாம்பிள், இர்ஃபான்ஸ் வியூ. ஒரு பிரச்சனை மாத்தி இருந்தாரு. ஒரு செய்யற மாதிரி பெரிய இது மாதிரி பண்ணி அந்த பிரச்சனையை மாத்திட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ கண்டென்ட் போட்டாரு. 10 வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு ஐம் சாரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதுக்கு வந்து ஒரு மீன் பார்த்தேன். எதுக்கு இது எதுக்கு அந்த டைலாக் வேண்டாம். அந்த வீடியோ ஏன் போட்டாருன்னா வியூஸ் போகலன்ற மாதிரி. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, டெரரிஸ்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு வந்து ஆஃப்டர் 2 days ஆஃப்டர் தான் அந்த வீடியோ போட்டாரு. இப்ப இது ரிலீஜியஸா தெரியல. ஒரு யூடியூபரே ரிலீஜியஸா பாக்குறாருன்ற போது சாதாரண வீடு வாடகை போடுறவங்க எல்லாம் பார்க்க கூடாதா? சரி, இப்படி இருக்கும் போது பர்சன்ஸ் இருக்காங்க. பிளஸ் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எக்ஸ் தளம் ட்விட்டர் அதுல வந்து என்ன போடுறாங்க, we don't want war அப்படின்னு சொல்லி போடுறாங்க. யார் போட்டது? ஒரு இந்தியன் முஸ்லிம். அதுக்கப்புறமேட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சி கூட்டம் நினைக்கிறேன்,
எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டுன்னு கரெக்டா நாப்பல அந்த இடத்துல வந்துட்டு மைக் எடுத்து ஒரு லேடி வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்றாங்க. சரி, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னீங்க. ஓகே, இது நீங்க வந்து பாகிஸ்தான் எல்லையில போய் ஃபர்ஸ்ட் இந்துஸ்தான் ஜிந்தாபாத், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்லிட்டு உயிரோட வாங்க. இதை பத்திலாம் பேசல. யார் யார் ரிலீஜியஸ் பரப்புறாங்கன்றது நீங்க பாத்துக்கணும். இப்படி அர்த்தம் அவங்க ரிலீஜியஸ் பரப்பும் போது மிச்சம் ஒரு கிறிஸ்டினும் ஒரு இந்துவோ ரிலீஜியஸ் பரப்புறதுல என்ன தப்பு கேக்குறேன். அவங்க வந்து அசால்ட்டா வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் இங்க இருந்து சொல்றாங்க. பட் அன்னைக்கு காஷ்மீர்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல அவங்க யாராவது இருந்தாங்களா? இல்ல. சரி, வந்து பக்காவா வந்து ஐடி எல்லாம் செக் பண்ணி இந்துவா முஸ்லிமான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இந்து சுட்டாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு முஸ்லிம் வந்து இல்ல எங்களை முதல்ல சுடுங்க, இவங்கெல்லாம் எங்க பிரதர்ஸ் யாராச்சும் சொன்னாங்களா? அப்ப யாருங்க ரிலீஜியஸ் பரப்புனது? இப்படி ஒரே ரிலீஜியஸ் பரப்புமாமா. ஆனா கடைசியில வந்து இவங்க மேல பிரச்சனை. சரிங்க, இத கூட விடுங்க. நம்ம இதுக்கு வருவோம். நம்ம மேடம் வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஜிந்தாபாத், அப்புறம் இந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னாங்க, அப்புறம் வாரே வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த நாட்டுக்கு வருவோம். இப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் அட்டாக் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அட்டாக் நடந்து இருக்கும் போது ட்ரம்ப் அவர்கள் வந்து சீஸ்ஃபயர் வச்சு சீஸ்ஃபயர் விட்டார். சீஸ்ஃபயர் விட்டோன்னா என்ன ஆச்சுன்னா, சீஸ்ஃபயர் விட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. யாரு? பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணும் போது என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட S-400 இது வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாம் இது பண்ணிடுச்சு, வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. அந்த டைம்ல எங்க டார்கெட் வச்சிருந்தாங்கன்னா டெல்லியில. ஓகேங்களா? டெல்லியில முஸ்லிம்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 12.9%. 12.9% ஆஃப் முஸ்லிம் பாப்புலேஷன்ஸ் டெல்லியில இருக்கு. இப்ப அந்த மிசைல்ஸ் வந்து டெல்லியில லான்ச் ஆயிருந்துச்சுன்னா, அட்டாக் ஆகி ஃபுல்லா வந்து அடிபட்டு இருந்துச்சுன்னா எக்கனாமிக்கலா டஸ்ட் ஆயிருந்திருக்கும். அதை வந்து பார்த்துக்கலாம். ஆனா இப்ப அந்த 12.9% ஆஃப் முஸ்லிம்ஸுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொன்னவங்க, நீங்க முஸ்லீம்ன்றனால அவங்களும் முஸ்லீம் தானே. அப்ப அந்த முஸ்லிம்ஸுக்கு என்னங்க நிலைமை? நீங்க பாத்துங்களா? பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ங்களா, வாரே வேண்டாம்ங்களா? அவங்களும் விடுவாங்களாம். அப்ப அந்த முஸ்லிம்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. அவன் கட்டதானே கேட்டான். நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதா அது எந்த இடத்துல போய் பண்ணணுன்றத நீங்க பாக்கணும். இப்போ நான் வந்து இதே டைம்ல வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஒரு பாகிஸ்தான் ஒரு பர்சன் தான் என்ன சொல்றாருன்னா, இந்துஸ்தான் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதுக்கான ரைட்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தான் ரிலீஜியஸா போய் அட்டாக் பண்ணாங்க. அதனால இன்னொரு அட்டாக் வந்து இவங்க வந்து இந்தியா வந்து பண்ணாங்க. அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப வந்து பாகிஸ்தான் வந்து விக்டிம் கார்டை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாகிஸ்தான் பர்சனுக்கே தெரியுது எது கரெக்ட்லான்ட்டு. ஒரு இந்தியால இருந்துகிட்டு நீங்க எல்லாம் இப்படி பண்ணா அது என்ன நியாயம்? வந்து எதுவும் தெரியாது, உட்காந்து யாருக்கு என்ன ஆச்சுனாலும் பரவாயில்ல, இது சொல்லிதான் ஆகுவேன்ட்டு இருந்தா பாகிஸ்தான்ல போய் சொல்லுங்கப்பா. யாரு வேண்டாம்னு சொன்னா அங்கெல்லாம் போய் சொல்றது இல்ல. இங்க வந்து பெரிய படத்து மாதிரி மைக்கர்ஸ் தான் பேசுறது. இதெல்லாம் நியாயமா? உட்காந்து இதெல்லாம் பண்ணிச்சு. ஆவணத்துல 8 நண்டா சொன்னது முக்கால்வாசி உண்மைதான். பாகிஸ்தான் வந்து மொத்தமாவே முடிகிற ஸ்டேஜ் தான்.
நம்ம சீஸ்ஃபயர் போட்டு அட்டாக் 2 டைம் பண்ணியும் கூட ஒன்றும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது ஒரு தவறான விஷயம். ஏன்னா பாகிஸ்தான் தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாங்க. அந்த ரிலீஜியஸ் ஃபைட் அப்போ யாருமே வரல. பாகிஸ்தான்காரங்க சுட்டு முஸ்லீமா இல்லையான்றது பார்த்து சொல்றாங்க. அதுக்கு எந்த ஒரு முஸ்லீமும் அங்க சண்டை நடந்தமும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் என் பிரதர்ஸ் தான், எனக்கு என்ன மாதிரி சுடுங்கன்னு யாரும் சொல்ல. இப்படி நீங்க இருக்கும் போது நேற்று பேசிதான் சொன்ன மாதிரி ஒரு இந்தியனுக்கு கோபம் வருமா வராதா? இப்படி பண்ணும்போது முஸ்லிம்ஸை துரத்தி தான் வருவாங்க. இது நேச்சுரலான ஒரு விஷயம். இது நோக்கு சொல்லல, ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில முஸ்லிம்ஸும் இருக்காங்க, லைக் அவங்க பண்ணத்தான் தப்பு பண்ற மாதிரி. அதனால ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்குது. என்னத்த பண்ணுறது? இருந்தாலும் பாகிஸ்தான் ஜிந்தாபாது வாது வேண்டான்னு சொல்றவங்களா இனிமேல் போய் எக்ஸ்தலத்துல பாகிஸ்தான் சைடா போய் சொல்லுங்க, இந்தியா சைட் சொல்லாதீங்க. ஏன்னா சீஸ்ஃபயர் போட்டு 2 டைம் அவங்க அட்டாக் பண்ணும் போது கூட அட்டாக் பண்ணலாம், பேசாம தான் இருந்தோம். ஏன்னா பாவம் போனா போது பொழைச்சி போகட்டும் தான் விட்டோம். யார் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்கன்றது பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் காணுங்க. அதே மாதிரி ஏற்று சொன்னாரு, அவங்களோட ஸ்ட்ரென்த்தே மிலிட்ரி தான், அதனால அட்டாக் பண்ணி தான் காமிட்டாரு, அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அட்டாக் பண்ணிட்டே இருந்தா நம்மளும் அட்டாக் பண்ணத்தான் செய்வோம். அதுக்கு அவன் அட்டாக் பண்ணாம வேற ஏதாவது விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல. அவனுக்கு புத்திமதி சொல்றதை விட்டு இங்க புத்திமதி சொன்னா என்னது? ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, பிடிக்காதவங்க கழுவி கமெண்ட்ல ஊத்துங்கப்பா. அந்த கழுவில எல்லாம் கேட்கணுன்றது தலைகளுக்கு. அவ்வளவுதான். பாய் பாய்.